மத்திய கிழக்கு ஒரு எரிமலை குழம்பின் மீது இருப்பதாக எல்லோரும் சொல்லிக் கொள்கிறார்கள். குறிப்பாக இதுவரை அமைதியாக இருந்த குவைத் இப்போது போர்க்களத்தில் குதித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் குவைத்தில் இறையாண்மையை பாதிப்பதாக கூறி அந்த நாட்டு அமீர் விடுத்துள்ள அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை. திருப்பி அடிப்போம். குவைத் அமீர் அதிரடி எச்சரிக்கை. ஐநா சட்டப்படி ஈரானை தாக்க திட்டம். குவைத்தின் வான்பரப்பிற்குள் ஈரானிய ஏவுகணைகள் நுழைவதை நாட்டின் இறையாண்மை மீதான தாக்குதல் என குவைத் அமீர் வன்மையாக கண்டித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின்படி ஒரு நாடு தாக்கப்படும் போது தன்னை தற்காத்துக் கொள்ள அதற்கு முழு உரிமை உண்டு என்பதை குவைத் உறுதிப்படுத்தியுள்ளது. எங்கள் நாட்டின் மீதான ஒவ்வொரு தாக்குதலுக்கும் சமனான மற்றும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே சவுதி மற்றும் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் உள்ள குவைத் இப்போது நேரடியாக போரில் ஈடுபட தயாராகிவிட்டது. அமைதிக்கு பெயர் போன குவைத் ஏன் இப்படி சீறுகிறது? ஈரானின் ட்ரோன்கள் குவைத்தின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைப்பதாக தகவல்கள் வருகிறது. இது குவைத்தின் பொருளாதார முதுகெலும்பை தாக்குவதாகும். குவைத்தில் உள்ள கெம் அப்ஜிகான் போன்ற அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கக்கூடும் என்பதால் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளான சவுதி மற்றும் அமீரகம் ஏற்கனவே போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் குவைத்தும் தனது வலிமையை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதே நேரம் போர் முனையில் நடக்கும் செய்திகளை இஸ்ரேல் மறைப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் இப்போது உலகளவில் பேசுபொருளாகியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவ தணிக்கை ஊடகங்களின் குரலை நெரிப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை மறைக்கிறதா இஸ்ரேல்? ஊடகங்களுக்கு பிளாக் அவுட். உண்மைகளை சொன்னால் கைது. இஸ்ரேல் மீது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் எத்தனை ஏவுகணைகளை வீசுகிறது, அவை எங்கு விழுகின்றன என்பது குறித்த தகவல்களை வெளியிட இஸ்ரேலிய ராணுவம் கடும் தடை விதித்துள்ளது. இது ஒரு தகவல் இருட்டடிப்பு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராணுவம் அனுமதித்ததை தாண்டி மேலதிக செய்திகளை சொல்லும் செய்தியாளர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார்கள். சமீபத்தில் CNN துருக் செய்தியாளர்கள் இருவர் நேரடி ஒளிபரப்பின் போதே கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். இன்று டெல் அவிவ் அருகே உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு பக்கத்தில் ஈரான் வீசிய ஏவுகணை விழுந்ததில் இருவர் பலியாகியுள்ளனர். பலியானவர்கள் சீனாவைச் சேர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் ஏவுகணையில் கிளாஸ்டர் வரஹெட்ஸ் எனப்படும் சிதறும் குண்டுகள் பயன்படுத்தப்படுவதாக நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவை வானிலையை வெடித்து சிதறி ஒரு பெரிய பரப்பை கடும் சேதத்துக்கு உள்ளாக்குகிறது. இந்த கிளாஸ்டர் குண்டுகள் சிதறும் போது சில குண்டுகள் வெடிக்காமல் நிலத்தில் கிடக்கிறது. அவற்றை அகற்ற அவசரகால மீட்புக் குழுவினர் பெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேலின் உண்மைகளை மறைக்கிறது. ஏவுகணைகள் விழுந்து மக்கள் இறப்பதை ஊடகங்கள் காட்டினால் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பீதி உருவாகும். அதை தடுக்கவே இராணுவம் தணிக்கை செய்கிறது. ஏவுகணைகள் எங்கு விழுந்தன என்பதை ஈரான் ஊடகங்கள் மூலமாக தெரிந்து கொண்டால் அடுத்த ஏவுகணையை இன்னும் துல்லியமாக ஏவ முடியும். இதை தடுக்கவே பிளாக் அவுட் கடைபிடிக்கப்படுகிறது. ஈரானும் இஸ்ரேலும் ஒருவரை ஒருவர் கிளாஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகிறது. இது போர்க்குற்றம் என்பதால் இது தொடர்பான ஆதாரங்கள் இரு நாடுகளுமே மறைக்க பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை அமைதி காத்து வந்த குவைத் அமீர் இன்று விடுத்துள்ள எச்சரிக்கை வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள முன்னெப்போதும் இல்லாத பதற்றத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. தன்னை ஒரு சகோதர நாடு என்று சொல்லிக்கொள்ளும் அண்டை நாடு அதாவது ஈரான் குவைத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள். குவைத்தை அமீருக்கம் போருக்கு தயாராகும் குவைத். நாங்கள் எங்கள் மண்ணையோ அல்லது வான்பரப்பையோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அப்படி இருந்தும் ஒரு சகோதர நாடாக கருதப்பட்ட அண்டை நாடு எங்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளது என அமீர் மிகுந்த வேதனையுடன் தெரிவித்துள்ளார். குவைத்தின் பாதுகாப்பு படைகள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களும் உச்சகட்ட தயார் நிலையில் இருக்குமாறு அமீர் உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் மக்கள் பீதியடைய வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். போர்ச்சூழலை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்கள் வதந்திகள் பரப்புவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியம் தற்போது சந்தித்து வரும் மாற்றங்கள் மிகவும் வேகமானவை எனவும் ஆபத்தானவை எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கடந்த சில நாட்களில் குவைத்தின் வான்பரப்பில் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. இதில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் கிடங்குகள் மற்றும் அரசு கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. போரில் எந்த பக்கமும் சாராமல் நடுநிலை வைக்க குவைத் முயன்றது. ஆனால் ஈரானின் இந்த தாக்குதலால் குவைத் இப்போது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி பக்கம் சாயம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் ஈரான் குறிவைத்ததே குவைத் அமீரின் இவ்வளவு பெரிய கோபத்திற்கு காரணம். லெபனான் எல்லை இப்போது ஒரு எரிமறையாய் வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் தனது வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்த, மறுபக்கம் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் பாய்ந்து வருகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் குண்டுமழை, சரமாரியாக பாயும் ஏவுகணைகள் அதிரும் தெற்கு எல்லை. தெற்கு லெபனானின் மிக முக்கியமான பகுதிகளான அரப் சலேம், பர்காஸ் மற்றும் மஜ்தல் செல்ம் ஆகிய இடங்கள் இஸ்ரேலிய போர் விமானங்கள் இன்று குறிவைக்க தொடங்கியுள்ளன.
இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய நிலைகளை நோக்கி ஏராளமான ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. இதனால் இஸ்ரேலின் வடக்கு எல்லைப் பகுதியில் எச்சரிக்கை ஒலிகள் இடைவிடாது ஒலித்து வருகிறது. இஸ்ரேலினுடைய தரைப்படை உள்ளே நுழைவதை தடுக்கவே எல்லையோர கிராமங்களில் இஸ்ரேல் இந்த தீவிர குண்டுவீச்சை நடத்தி வருவதாக இராணுவ ஆய்வுகள் தெரிவிக்கிறது. தொடர்ந்து குண்டுகள் விழுந்து வருவதால் அரம் சலீம் மற்றும் மதம் செல்லும் பகுதிகளிலிருந்து மக்கள் தங்கள் வீடுகளை அவசரமாக வெளியேறி வருகிறார்கள். இஸ்ரேல் தாக்கியுள்ள இந்த 3 இடங்களும் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தளங்கள் மற்றும் அவர்கள் இருக்கும் இடமென இஸ்ரேல் கருதுகிறது. லெபனானில் இருந்து வரும் ஏவுகணைகள் இஸ்ரேலின் அயன் டோம் பாதுகாப்பு வளையத்தை சோதிக்கும் வகையில் அதிக எண்ணிக்கையில் ஏவப்படுகிறது. ஈரான் மீதான போரின் ஒரு பகுதியாக அதன் முக்கிய கூட்டாளியான ஹிஸ்புல்லாவை முடக்க இஸ்ரேல் தனது முதல் முழு பலத்தையும் இப்போது லெபனான் மீது திருப்பியிருக்கிறது. அதே நேரம் 2000 ட்ரோன், 2 மில்லியன் ஏவுகணை, வளைகுடாவை ஆட்டி படைக்கும் சாகெட், உக்ரைனின் லோகாட் ரகசியம் என்ன? ஈரான் போரில் இதுவரை ஆயிரக்கணக்கான சாகெட் ட்ரோன்கள் இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் சவுதி மீது ஏவியுள்ளது. இதில் ஐக்கிய அரபு அமீரகம் மீது 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சந்தித்துள்ளது. உக்ரைன் போரின் போது ஈரானிடமிருந்து தொழில்நுட்பத்தை பெற்ற ரஷ்யா இப்போது தனது டாரைஸ்டன் தொழிற்சாலை ஆண்டுக்கு 18,000க்கும் மேற்பட்ட ஜெரான் சாகெட்டினுடைய ரஷ்ய வடிவம் ட்ரோன்களை தயாரித்து வருகிறது. ஒரு சாகெட் ட்ரோனின் விலை வெறும் $35,000. ஆனால் அதை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்படும் ஒரு ஏவுகணையின் விலை $1.1 மில்லியன் தொடக்கம் $2.3 மில்லியன் வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது. தற்காப்பு நாடுகளின் கஜானாவை காலி செய்கிறது. இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க உக்ரைன் 1 லட்சம் முதல் 2 லட்சம் மதிப்பிலான இன்ஸ்ட்ரக்டர் ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது. ட்ரோனை வைத்து ட்ரோனை அளிப்பது என்ற உக்ரைனின் இந்த வித்தை இப்போது வளைகுடா நாடுகளுக்கு பாடமாக மாறியுள்ளது. ஒரே நேரத்தில் 50 முதல் 100 ட்ரோன்களை ஏவுவதன் மூலமாக எதிரி நாட்டு ட்ரோன்களை செயலிழக்கச் செய்து ரேடர்களை செயலிழக்கச் செய்து பாதுகாப்பு வளையத்தில் ஓட்டை உருவாக்குகிறார்கள். இவை மிகவும் தாழ்வாகவும் மெதுவாகவும் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் பறப்பதால் அதிவேக ஏவுகணைகளால் இவற்றை லாக் செய்வது கடினமாக இருக்கிறது. ஈரானிய ட்ரோன்களை இப்படி அழிப்பது என்று கற்றுக் கொடுக்க உக்ரைன் நாட்டு இராணுவ பயிலுநர்கள் இன்று மார்ச் 9 குவைத் மற்றும் கத்தாருக்கு பயணமாகியிருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்புகள் இன்று சீனா வேகப்படுத்தியுள்ளது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வளைகுடா நாடுகளான பஹ்ரைன் மற்றும் குவைத் வெளியுறவு அமைச்சர்களுடன் இன்று தனித்தனியாக தொலைபேசியில் உரையாடியுள்ளார். சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அந்த முக்கிய அறிவிப்பு: உடனடியாக போரை நிறுத்துங்கள். பஹ்ரைன் குவைத் அமைச்சர்களுடன் வாங்கிய அவசர ஆலோசனை, சீனாவின் மாஸ்டர் பிளான். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லாதிப் பின் அசட் அசல் ஜானியுடன் பேசிய வாங்கி பிராந்தியத்தில் மிக வேகமாக அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து சீனாவின் ஆழமான கவலையை தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் நிலைநாட்ட சீனா ஒரு ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்கும் என உறுதியளித்துள்ளார். குவைத் வெளியுறவு அமைச்சர் ஜர்ரா ஜாஃபர் அல் அஹ்மத் அல் சஃபாவிடம் பேசிய வாங்கி வளைகுடா பகுதியில் முடிந்தவரை விரைவாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வளைகுடா நாடுகளின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவை முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்பதை அமைச்சர் 2 அழைப்புகளில் மிக அழுத்தமாக பதிவு செய்தார். நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இது ஒருபோதும் நடந்திருக்கக்கூடாத போர் என்று, ஆயுத பலம் ஒருபோதும் தீர்வாகாது எனவும் வாங்கி எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சீனா தனது எரிசக்தி தேவைகளுக்கு வளைகுடா நாடுகளையே பெரிதும் நம்பியுள்ளது. கார்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டால் சீன பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்குள்ளாகும். அமெரிக்கா போரை தூண்டுவதனால் சீனா அமைதியை விரும்புவதாகவும் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்க முயலுகிறது. போரை நிறுத்த மத்திய செய்ய ஒரு சிறப்பு தூதரை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சீனா விரைவில் அனுப்ப உள்ளது. இவை அண்மை செய்திகளினுடைய தொகுப்பாகும்.